Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆசிரியர் நகர் குடியிருப்பு பகுதியில் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் மழைநீர் வீடுகளுக்கு உள்ளே புகும் நிலையும் ஏற்பட்டிருப்பதாக கூறும் பொதுமக்கள் மழைநீர் தேங்கி பாசியால் வழுக்கி விழும் நிலையும் உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்காவிடில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் எச்சரித்தனர். அந்த ரோடு போடும்போது அந்த ரோடு மேலே தூக்கி போட்டதுனால வேறு எங்கேயும் வடிகால் இல்லை. அந்த வடிகாலை துத்துட்டாங்க அந்த அதனால் போகிறதுக்கு தண்ணி வசதி இல்லை. அது தூர்வாரி நிரந்தரமான வடிகால் வசதி செஞ்சு கொடுக்கணும். அதி கனமழைக்கான எச்சரிக்கையை அடுத்து கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் ராட்சத மரம் வேரோடு விழுந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையம் அருகில் பிரதான சாலையில் இருந்த ராட்சத மரம் மழையின் காரணமாக முறிந்து விழுந்ததில் மரத்தின் அடியில் சிக்கி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. மரம் விழுந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றாலும் நெரிசல் மிகுந்த அந்த சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருத்தணி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா புதன்கிழமையன்று கோலாகலமாக தொடங்குகிறது. முதல் நாளில் அதிகாலையில் புஷ்ப அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜையும், இரவு 7 மணிக்கு சாயரட்சை பூஜையும் நடைபெறுகிறது. வரும் 27ஆம் தேதி காலை மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அன்று மாலை சூரசம்ஹார வைபவத்திற்கு பதிலாக உற்சவருக்கு 3 டன் மலர்களால் புஷ்பாஞ்சலி நடக்கிறது. வரும் 28ஆம் தேதி திருக்கல்யாண வைபவத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் 5 வீடு அருவியில் குளித்தபோது நீரில் மூழ்கி மாயமான மருத்துவக் கல்லூரி மாணவரின் உடலை பழனி வரை சென்றும் கண்டுபிடிக்க முடியாததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கடந்த சனிக்கிழமை 5 வீடு அருவிக்கு நண்பர்களுடன் குளிக்க வந்து மாயமான 21 வயதான மருத்துவக் கல்லூரி மாணவர் நந்தகுமாரை 3 நாட்களாக தீயணைப்பு வீரர்கள், உள்ளூர் மக்கள் என 50க்கும் மேற்பட்டோர் தேடியும் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் மழையின் காரணமாக தற்போது அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உதயம்பாக்கம் மற்றும் குமரேசன் நகர் பகுதியில் முறையான வடிகால் வசதியின்றி மழைநீருடன் கழிவுநீர் வீடுகளை சூழ்ந்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் அதிகாரியிடம் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் வந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீரை அகற்றி வடிகால்வாய் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றக் கோரி பொதுமக்கள் மழைநீரில் காகித கப்பல் விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். KMS நகரில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதுடன் கழிவு நீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் இதனை அகற்றக் கோரி மாநகராட்சி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலையில் தேங்கிய மழைநீரில் காகித கப்பல் விட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர் இடுப்பளவு தண்ணி தேங்கி நிக்குது. சாக்கடை தண்ணியும் அதுல கலந்து வருது. வீட்டுல இருக்க முடியல, ஒரே நாத்தம். யாருமே வெளியில வரல. ஒரு வாரமா வீட்டுக்குள்ள இருக்கே முடங்கி கிடக்குறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜுரம், தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி வியாதிலாம் வர்ற மாதிரி அறிகுறி எல்லாம் காமிக்குது. பிள்ளைங்க சில வீட்டுல ஜுரமும் வந்திருக்குது. மாநகராட்சி உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு கப்பல் விட்டு போராட்டம் பண்ணோம். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே தொடர்ந்து பெய்து வரும் மழையால் முதிய தம்பதி வசித்து வந்த வீடு இடிந்து விழுந்தது. மாடியனூரில் ராஜாமணி ராசாத்தி தம்பதி வசித்து வந்த 50 ஆண்டுகள் பழமையான வீட்டின் சுற்றுச்சுவர்கள் மற்றும் மேற்கூரை மழையின் காரணமாக இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமானது. அப்போது தம்பதியினர் வீட்டிற்குள் இல்லாததால் இருவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த விபத்தில் வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கீழக்குரப்பாளையத்தில் தொடர் மழையால் சீத்த முள்மரம் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாலை முதலே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்த நிலையில் திருச்சி கரூர் நெடுஞ்சாலை ஓரம் இருந்த ராட்சத சீத்த முள் மரம் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் தொடர் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மேலும் விட்டு விட்டு பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்வதால் கடந்த 4 வருடங்களாக மழைக்காலங்களில் தாங்கள் கடும் துயரத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மணத்தட்டை, ராஜேந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெய்த மழையால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளிலேயே முடங்கினர். இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவிய போதும் சில இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வைகை அணை 69 அடி வரை எட்டியது. இதனால் அணையில் இருந்து வினாடிக்கு 3600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வைகை அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் மதுரை வந்தடைந்ததால் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தொடர் விடுமுறை முடிந்து நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். உதகையில் இருந்து கோவை, சென்னை, சேலம், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்ல பயணிகள் காலை முதலே உதகை மத்திய பேருந்து நிலையம் குவிய தொடங்கினர். ஆனால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு போதிய அளவில் பேருந்துகளை இயக்காததால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் சாலையோரம் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள சாலையோரங்களில் சட்டவிரோதமாக ஆடு மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டு வருகிறது. தற்போது பெய்து வரும் மழையால் நோய் அபாயம் எழுந்துள்ள நிலையில் பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு சென்று மீண்டும் சென்னை வரும் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி இலவசமாக திறந்துவிடப்பட்டது. மேலும் சேலத்தில் இருந்து சென்னை வரும் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இளவனசூர் கோட்டை வழியாக திருவண்ணாமலை சென்று சென்னை செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு இதுபோன்று மேலும் பல சுங்கச்சாவடிகளை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இலவசமாக திறந்துவிட வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் தேங்கியுள்ள பட்டாசு குப்பைகளை அகற்றாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பட்டாசு குப்பைகள் அகற்றப்படாமல் மலை போல் தேங்கியுள்ளது. இவற்றை குறைந்த அளவிலான தூய்மை பணியாளர்களே அகற்றி வருகின்றனர். இதனால் குப்பைகள் அனைத்தும் மழை நீரில் ஊறி வாகன ஓட்டிகள் வழுக்கி விழுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டாமல் விரைவில் பட்டாசு குப்பைகளை அகற்ற பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் இல்லாமல் அருவி வெறிச்சோடி காணப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டை சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் சோலாபுரி மாரியம்மன் கோவிலில் கேதார கௌரி நோன்பை முன்னிட்டு பலகாரங்களை படையிடும் நிகழ்வு நடைபெற்றது. தட்டுகளில் பழங்கள், அதிரசம், முறுக்கு உள்ளிட்டவைகளை அம்மனுக்கு படையிலிட்டு பெருந்திரளான பெண்கள் தங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெற வேண்டுமென மனமுருகி வழிபாடு செய்தனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததை அடுத்து சின்னமுட்டம் துறைமுக விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதையடுத்து 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் அரபிக்கடல் பகுதியிலும் புயல் சின்னம் உருவாகியுள்ளதால் இம்மாதம் 25ஆம் தேதி வரை அரபிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் மீனவர்களை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் பல பகுதிகள் அரை மணி நேர மழைக்கே கழிவுநீர் குளங்களாக மாறி அலங்கோல ஆட்சிக்கு சாட்சியாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தினமும் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. செவ்வாயன்று அரை மணி நேரம் பெய்த மழைக்கே தேனாம்பேட்டை மேய சுந்தராவ் சாலை, மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம், டி நகர், சைதாப்பேட்டை என மாநகரின் மைய பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். விடியா ஆற்றில் மழைநீர் வடிகால் பணிக்காக ஒதுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் நிதியை தங்களுக்கு ஒதுக்கிக் கொண்டார்களா என மக்கள் கடுமையாக சாடியுள்ளனர். தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும், குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லதால் கடற்பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. பலத்த காற்று வீசுவதாலும் கடல் சீற்றமாக காணப்படுவதாலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி 27 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லதால் 700 விசைப்படகுகள், 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை ஓரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசு வெடித்த போது சென்னையில் 65 பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. இதில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 30 பேர் அனுமதிக்கப்பட்டு 18 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் 9 சிறுவர்கள் உள்ளிட்ட 12 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதேபோன்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 30 பேர் அனுமதிக்கப்பட்டு 24 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் 6 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் பட்டாசு விபத்தில் தீக்காயமடைந்த 5 பேர் கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர்.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் உடனடியாக நிறுத்தப்பட்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து காலை 6 மணிக்கு 5 ஊழியர்கள் 74 பயணிகள் என 79 பேருடன் ஹைதராபாத் புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து விமானம் ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டு இழுவை வாகனம் மூலம் புறப்பட்ட இடத்திற்கே இழுத்து வரப்பட்டது. தொடர்ந்து பயணிகள் பாதுகாப்பாக இறக்கப்பட்டதை அடுத்து இயந்திர கோளாறை சரி செய்யும் பணிகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நேதாஜி நகர் அருகே மின் கம்பத்தின் உச்சியில் ஆபத்தான முறையில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் காய்த்து தொங்கும் பூசணிக்காய்கள் குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி வழியே செல்லும் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் மீது பூசணிக்காய்கள் விழும் அபாயம் எழுந்துள்ளது. பல கோடி ரூபாயை மின் கட்டணமாக வசூலிக்கும் விடியா அரசின் மின் வாரியத்துறையினர் மக்கள் உயிரோடு விளையாடாமல் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மின்சாரம் கம்பத்தில் போகக்கூடிய ஹெச்பி ஒயரில் 4 பூசணிக்காய் பெரிய பெரிய பூசணிக்காய் மரங்கள் காய்ச்சி இருக்கு. அரக்கோணத்தில் மாதம் ஷெடோன்னு சொல்லிட்டு நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. எனக்கு இந்த பூசணிக்காய் மரம் ஏறக்குறைய 3 மாதமாக இருக்கும். எவ்வளோ பெரிய பெரிய காய்களாக இருக்கிறது. இங்கே ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைகள், தனியார் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகிறாங்க, வயதானவர்கள் முதியோர்கள் போய் கொண்டிருக்காங்க. அந்த செடி மேலே கைப்பட்டுன்னு சொன்னாக்க உடனடியாக மின்சாரம் தாக்கி உயிர் சேதம் நிலக்கூடிய நிலைமையாக இருக்கும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தங்கள் கிராமத்து இளைஞர்களை தாக்கிய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பலவான்குடி கிராமத்தில் உள்ள டீ கடையில் அப்போது இளைஞர்கள் டீ குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற ஆலத்தப்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தகராறு செய்து தாக்கியதில் 2 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து ஆலத்தப்பட்டி இளைஞர்களை கைது செய்ய வலியுறுத்தி பலவான்குடி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் பதவியேற்ற நாளிலிருந்து தமிழகத்தில் கொலை, கொள்ளை, மோதல் சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்ற நிலை உருவானதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஊரை சேர்ந்த ஒரு 4 பசங்க உள்ளூர் வந்த பசங்களை அதே ஆலத்தப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு 20 பேர் 2 வீலரில் ஒரு வாகனத்துக்கு 2 பேர் மேலே வந்து ஆஸ்பத்திரி பலாங்குடி ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்புல வந்து அந்த 4 பேரையும் மறுபடியும் மேற்கொண்டு உள்ளூரில் இருக்க 4 பசங்களை நீ பலாங்குடி தானான்னு கேட்டுட்டு பலாங்குடின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே மறுபடியும் அந்த 4 பையங்களை தாக்கி அதுலேயும் 2 பேருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. ஈரோட்டில் தீபாவளி முடிந்தும் ஜவுளிக்கடையில் தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட்டதை அடுத்து அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் அப்பகுதி களை கட்டியது. வருடந்தோறும் தீபாவளிக்கு மறுநாள் ஈரோட்டில் உள்ள ஜவுளிக்கடைகளில் துணி வகைகள் தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற தள்ளுபடி விற்பனையை அடுத்து ஈரோடு மட்டுமின்றி சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குவிந்து ஏராளமான துணிகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். சென்னை பட்டாளத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். டிம்லஸ் சாலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு மழைநீர் வடிகால் பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு இன்னும் பணி முழுமை பெறாமல் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதி சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனுடன் கழிவுநீரும் மழைநீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் காலை முதல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் விட்டு மிதமான மழை பெய்தது. கும்பகோணம், தாராசுரம், சுவாமிமலை, திருபுவனம், திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், கோவிந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், உச்சிப்புலி, பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து அப்பகுதிகள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. இதனிடையே மண்டபம் அடுத்துள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். விடியா திமுக அரசு மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்காததால் இன்னலுக்கு ஆளாவதாக அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக விட்டு பெய்த மழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மேலும் தீபாவளி பட்டாசு வெடிக்க முடியாமல் சிறுவர்கள் உள்ளிட்டோர் பெரும் ஏமாற்றமடைந்தனர். மழையால் வெயில் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நாளை புதன்கிழமை உச்சிக்கால பூஜைக்கு பின் காப்பு கட்டுதலுடன் கந்தசஷ்டி விழா துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டும் தீபாவளி தொடர் விடுமுறையை ஒட்டியும் இன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். தொடர் மழையையும் பொருட்படுத்தாது குடைகளை பிடித்தவாறு படிப்பாதையிலும் ரோப் காரிலும் மின் இழுவை ரயிலிலும் மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள வரதமா நதி அணை அதன் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் சண்முக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆயக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள வரதமா நதி அணையின் நீர்மட்டம் அதன் மொத்த உயரமான 66.47 அடியில் தற்போது 66 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 152 கன அடி நீர்வரத்து காரணமாக விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உபரி நீரானது சண்முக நதி வழியாக செல்லும் என்பதால் பழனி மற்றும் ஆயக்குடி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆலந்தூரில் பட்டாசு வெடிப்பதற்காக சாலையில் நின்ற சிறுவன் மீது மதுபோதை நபர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆலந்தூர் புதுப்பேட்டை தெருவை சேர்ந்த மகேஸ்வரி என்பவரின் 13 வயது மகன் சஞ்சய் வீட்டின் முன்பு தீபாவளி பட்டாசு வெடிப்பதற்காக நின்றிருந்துள்ளார். அப்போது சாலையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்தார். விடிக அரசு மதுக்கடைகளை தாராளமாக திறந்துவிட்டு கல்லா கட்டி வருவதால் அப்பாவி மக்கள் நாள்தோறும் விபத்துகளை சந்திப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.